சீரியலில் ஹீரோயினாக நடித்து பெரும் புகழ் பெற்றவர்தான் பிரியா பவானி சங்கர். குறிப்பாக கல்யாணம் முதல் காதல் வரை என்னும் தொலைக்காட்சி தொடரில் இவர் நடித்து ஒட்டுமொத்த இல்லத்தரசிகளிடையுமே பிரபலமான நடிகையாக பார்க்கப்பட்டார். இந்த சீரியல் தான் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தையும் பெயரையும் புகழையுமே ஏற்படுத்தி கொடுத்தது. அதன் மூலம் அவருக்கு திரைப்பட வாய்ப்புகளும் குவிந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு மேயாத மான் திரைப்படத்தில் முதலில் நடிகையாக அறிமுகமானார். அந்த திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல அடையாளப்படமாகவே அமைந்தது. அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதால் இந்த படத்திலேயே பிரியா பவானி சங்கர் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் கவனத்தையுமே ஈர்த்து விட்டார். தொடர்ந்து கடைக்குட்டி சிங்கம், மான்ஸ்டர், மாஃபியா, களத்தில் சந்திப்போம், கசட தபர, ஓமனப்பெண்ணே, குருதியாட்டம், திருச்சிற்றம்பலம், 10 தல, ருத்ரன், பொம்மை உள்ளிட்ட பல்வேறு வெற்றி திரைப்படங்களில் நடித்து வருகிறார். தற்போது பிரியா பவானி சங்கரின் கைவசம் இந்தியன் 2, டிமாண்டி காலனி 2, ஜீப்ரா உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளியாகவும் உள்ளன. இந்த திரைப்படங்களுக்காக பிரியா பவானி சங்கர் மிகுந்த எதிர்பார்ப்பிலும் காத்திருக்கிறார். இதனை படப்பிடிப்பில் இடைவெளியில் கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே காதலித்து வரும் ராஜவேலுவுடன் அவுட்டிங் சென்றும் வருகிறார். ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகருக்கு இருவரும் அவுட்டிங் சென்று அங்கு எடுத்துக்கொண்ட சில ரொமான்டிக்கான புகைப்படங்கள் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு அந்த புகைப்படங்களை இணையத்தில் வைரலும் ஆக்கிவிட்டார். மேலும் அந்த புகைப்படத்தில் வெளியிட்டுள்ள இந்த முறைதான் சிட்னிக்கு வந்தபோது நாங்கள் இந்த அழகை முழுமையாக உணர்கிறோம், அமைதியான நகரத்தில் அழகான மெமரிகளை உருவாக்கிவிட்டது இந்த மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது இந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகை பிரியா பவானி சங்கர் முன்னதாக லியாம் ஸ்டைனர் என்ற ஒரு ஹோட்டலை துவங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரியா பவானி சங்கரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.